இயல் 6 சிற்றகல் ஒளி. இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் எந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது? 1906 ஆண்டு இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் சிறந்த ஆண்டாக கருதப்படுகிறது. காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906. ம.பொ. சிவஞானம் அவர்கள் பிறந்த ஆண்டு 1906 ஜூன் 26ஆம் நாள். ம.பொ. சிவஞானம் எங்கு பிறந்தார்? ம.பொ. சிவஞானம் சென்னை நகரில் பிறந்தார். ம.பொ. சிவஞானத்தின் தந்தை தாய் பெயர்கள் என்ன? தந்தை பொன்னுச்சாமி, தாய் சிவகாமி. ம.பொ. சிவஞானத்திற்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ம.பொ. சிவஞானத்திற்கு சிவஞானி என்று பெயர் வைத்த முதியவர் யார்? கவிமணி அவர்கள் சிவஞானி என்ற பெயரை ம.பொ. சிவஞானம் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ம.பொ. சிவஞானம் அன்னை எந்தெந்த அம்மானை பாடல்களை பாடியுள்ளார்? அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய இரண்டிலும் அம்மானை பாடல்களை பாடியிருக்கின்றார். ஏ மற்றும் பி சரியான விடை. ம.பொ. சிவஞானம் யாருடைய பாடல்களை விரும்பி படித்தார்? சித்தர் பாடல்களை விரும்பி படித்தார். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. கேள்வி ஞானம் என்று அழைக்கப்படும் கேள்வி. ம.பொ. சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை விரிவாக்கிய பெருமையில் யாருக்கு பங்குண்டு? திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகளுக்கு பங்கு உண்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931. ம.பொ. சிவஞானம் எந்த கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வார்? பேராய கட்சி. அதில்தான் ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் ம.பொ.சி கலந்து கொள்வார். ம.பொ. சிவஞானம் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டு அறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள். ம.பொ. சிவஞானத்திற்கு மாத கடுங்காவல் தண்டனையும் எத்தனை ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது? ரூபாய் 3300 அபராதம் விதிக்கப்பட்டது. ம.பொ. சிவஞானம் பணம் கட்ட தவறியதால் மீண்டும் எத்தனை மாதம் சிறை தண்டனையை அனுபவித்தார்? மீண்டும் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவித்தார். வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாள் எது? ஆகஸ்ட் 8, 1942ஆம் நாள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாக கருதப்படுகிறது. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். ம.பொ. சிவஞானம் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 13ஆம் நாள்.
மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையிலிருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்? அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டார். அமராவதி சிறைச்சாலையில் சிவஞானத்திற்கு ஒதுக்கப்பட்ட அறையின் மேற்கூரை எதனால் வேயப்பட்டது? அமராவதி சிறைச்சாலையில் சிவஞானத்திற்கு ஒதுக்கப்பட்ட அறை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டது. மாப்போ சிவஞானம் சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடிய பிறகு குழுவாக வடக்கு எல்லைக்கு சென்ற ஆண்டு என்ன? 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடிய பிறகு வடக்கெல்லைக்கு சென்றார். மாப்போ சிவஞானம் யாருடைய அழைப்பை ஏற்று வடக்கு எல்லைக்கு சென்றார்? மங்களம் கிழார் அழைப்பினை ஏற்று மாப்போசி வடக்கு எல்லைக்கு சென்றார். வடக்கு எல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் மங்களம் கிழார். வடக்கெல்லை போராட்டம் எந்தெந்த இடங்களில் தொடங்கியது? சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய 3 இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டமானது தொடங்கியது. தமிழாசான் மங்களங்கிழார் மற்றும் தமிழரசு கழகம் இணைந்து எங்கெங்கு தமிழர் மாநாட்டை நடத்தியது? தமிழர் மாநாடு சென்னை மற்றும் திருத்தணி ஆகிய நகரங்களில் நடந்தது. வடக்கெல்லை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் ராஜமுந்திரி சிறையில் உயிர் துறந்தவர் யார்? ராஜமுந்திரி சிறையில் உயிர் துறந்தவர் திருவாலங்காடு கோவிந்தராசன். வடக்கெல்லை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் பழனி சிறையில் உயிர் துறந்தவர் யார்? பழனி சிறையில் உயிர் துறந்தவர் மாணிக்கம். யாருடைய தலைமையில் மத்திய அரசு மொழிவாரி வாரியத்தை அமைத்தது? K.M. பணிக்கர் தலைமையில் மத்திய அரசு மொழிவாரி வாரியத்தை அமைத்தது. மொழிவாரி வாரியம் ஆணையத்தின் அறிக்கையின்படி சித்தூர் மாவட்டம் எந்த மாநிலத்தோடு சேர்க்கப்பட்டது? ஆந்திர மாநிலத்தோடு சேர்க்கப்பட்டது. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என கூறியவர் யார்? மாப்போ சிவஞானம். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தியவர் யார்? மாணிக்கம். அவர்கள்தான் சிலப்பதிகார மாநாடுகள் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் நடத்தினார். படாஸ்கர் ஆணையம் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்த பகுதி எது? படாஸ்கர் ஆணையம் மூலம் தமிழகத்திற்கு திருத்தணி நகரம் கிடைத்த பகுதி. ஆந்திர தலைவர்கள் ஆந்திராவிற்கு எந்த ஊரை தலைநகராக வேண்டும் என்று கருதினர்? சென்னையைத்தான் தலைநகராக வேண்டும் என்று கருதினர். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளே அமையும் என பிரதமர் நேரு உறுதியளித்த நாள் 1953 மார்ச் மாதம் 25ஆம் நாள். தெற்கெல்லை போராட்டத்தில் நாகர்கோவில் நகரில் உள்ள வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தில் மாப்போசி பேசிய ஆண்டு 1946 அக்டோபர் 25ஆம் நாள். எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்த கழகம் தமிழரசு கழகம். தெற்கெல்லை போராட்டத்தில் திருவிதாங்கூர் ஆட்சியர் நடத்திய துப்பாக்கிச் சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்கள் யார் யார்? தேவசகாயம், செல்லையா இருவரும் திருவிதாங்கூர் ஆட்சியர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்தவர்கள்.
குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் யார்? நேசமணி, நேசமணி அவர்கள் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைத்துக் கொள்ளப்பட்டு தமிழகத்தின் தென் எல்லையாக மாறிய ஆண்டு 1956 நவம்பர் 1. மார்ஷல் நேசமணி நினைவை போற்றும் வகையில் அவரது சிலையும் மணிமண்டபமும் தமிழக அரசு எங்கு அமைத்திருக்கிறது? நாகர்கோவிலில் அமைத்திருக்கிறது. கேரள மாநிலம் உருவான போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய எந்த பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது? தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய அனைத்துமே சரியான விடை. பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான ஆண்டு 1955 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. சென்னை மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டம் கேரளாவுடன் இணைந்தது? சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டம் கேரளாவுடன் இணைந்தது. புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரமானது தமிழகத்தின் வடக்கெல்லை மற்றும் தெற்கெல்லை என்றும் குறிப்பிடுகிறது. வடவேங்கடம், தென்குமரி என புறநானூறும் சிலப்பதிகாரமும் தமிழகத்தின் வடக்கெல்லையையும் தெற்கெல்லையையும் குறிப்பிடுகிறது. தமிழ் வணிகருக்கும் கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது? கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே வணிக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்களின் வாழ்ந்த காலம் 1906 முதல் 1995 வரை. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை உறுப்பினரான வருடம் 1952 முதல் 1954 வரை. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1972 ஒரு முறை, 1978 ஒரு முறை. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு 1966. மாப்போ சிவஞானத்திற்கு எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது? திருத்தணி, மறைமலை நகர் ஆகிய 2 இடங்களிலும் மாப்போசிக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. 1906 காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார். கூற்று 2. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியானது. எனவே என்பது சரியான விடை. சிலப்பதிகாரம் வண்ணமும் சுண்ணமும் தனிநருஞ் சாந்தமும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மாசரு முத்தும் மணியும் பொன்னும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இசைக்கருவிகள் அதன் தன்மையை பொறுத்து எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். பொறுத்துக. தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை, பாசவர்
வெற்றிலை விற்போர். சரியான விடை சி என்பது. பொருத்துக. ஓசுனர். ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைஞர். மண்ணுள் வினைஞர் என்றால் ஓவியர். மண்ணீட்டாளர் என்றால் சிற்பி. கிழி என்றால் துணி. சரியான விடை சி. இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும் பயில் தொழில் இந்த இரண்டுக்கும் இலக்கண குறிப்பு முறையே தருக. வண்ணமும் சுண்ணமும் என்பது எண்ணும்மை. வண்ணமும் என்றும் சுண்ணமும் என்றும் இரண்டும் வந்ததனால் எண்ணும்மை. பயில் தொழில் என்பது வினைத்தொகை. பயில் தொழில், பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில் என வினைத்தொகை. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணி மேகலை புனைந்தான், நந்தா விளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலமே சிக்கும் என்ற ஐம்பெருங்காப்பிய முறை வைப்புக்கான பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஐம்பெருங்காப்பிய முறை வைப்புக்கான பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிகை உலா. காவிரிப்பூம்பட்டணத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக எந்த இடத்தை அடைந்தனர்? கண்ணகியும் கோவலனும் கொடும்பாலூர் என்ற இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் எந்த இடத்தை அடையலாம்? மதுரையை அடையலாம். சிறுமலையின் இடப்பக்க வழியாக சென்றால் எதன் வழியாக மதுரைக்கு செல்லலாம்? திருமால் குன்றம் வழியாக மதுரைக்கு செல்லலாம். திருமால் குன்றம் வழியாக மதுரைக்கு செல்லலாம். கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் யார்? கவுந்தியடிகள் தான் கோவலனையும் கண்ணகியையும் உடன் அழைத்து செல்லுகின்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று எந்த இடத்தை அடைந்தால் கண்ணகி? வேங்கை காணல் என்கின்ற இடத்தை அடைந்தாள். உரைப்பாட்டு மடை என்பது நூலில் வரும் தமிழ் நடையாகும். இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு ஆகும். இந்த உரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகார உரையில் இடம்பெற்றுள்ளது. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடப்படுவது எது? மடை. பேசும் மொழியின் ஓட்டம் என்பது உரை என்று அழைக்கப்படும். சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா ஊரெடுத்த காதை மறுவூர் பாக்கம் எந்த காண்டத்தில் அமைந்திருக்கிறது? இந்திர விழா ஊரெடுத்த காதை புகார் காண்டத்தில் அமைந்துள்ளது. கீழ்கண்டவற்றில் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று எது? சிலப்பதிகாரம் மட்டுமே இதில் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றாகும். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது இங்கு சுந்தர காண்டம் மட்டுமே பொருந்தாதது. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? 30 காதைகளை உடையது. சிலப்பதிகாரம் எந்த காப்பியத்தோடு கதை தொடர்பு கொண்டுள்ளது? மணிமேகலை காப்பியத்தோடு கதை தொடர்பு உள்ளது. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபினை சேர்ந்தவர்? சேரர் மன்னர் மரபை சேர்ந்தவர். மணிமேகலையுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார்.
நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோ அடிகளிடம் கூறியவர் சித்தலைச் சாத்தனார். பாலின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம். பெருங்குணத்து காதலால் என்று அழைக்கப்படுபவள் கண்ணகி. மருவூர் பாக்கத்தில் கல் விற்பவர்களை எவ்வாறு அழைப்பர்? வலைச்சியர் என்று அழைப்பர். மருவூர் பாக்கத்தில் மீன் விற்பவர் மற்றும் உப்பு விற்பவர் முறையே எப்படி அழைப்பார்கள்? மீன் விற்பவரை பரதவர்கள் என்றும் உப்பு விற்பவர்களை உமணர்கள் என்றும் அழைப்பர். சுண்ணம் என்பதன் பொருள் என்ன? சுண்ணம் என்றால் நறுமணப் பொடி என்று பொருள். காருகர் என்பவர் யார்? காருகர் என்பவர்கள் நெய்பவர்கள், துணி நெய்பவர்கள். பொருத்துக. காழியர் பிட்டு விற்போர், கூவியர் அப்பம் சுடுபவர், பாசவர் வெற்றிலை விற்போர், வாசவர் நறுமணப் பொருள்கள் விற்போர். சரியான விடை சி. பொருத்துக. தூசும் துகிலும் பட்டும் பவளமும் என்பதைத்தான் தூசும் துகிலும் என்று அழைப்பர். ஆரமும் அகிலம். ஆரமும் அகிலும். ஆரமும் அகிலமும் சந்தனமும் அகிலும் என்பதை ஆரமும் அகிலும் என்று அழைப்பர். கூளவீதி. தானிய கடை தெருவை கூளவீதி என்று அழைப்போம். கண்ணுள் வினைஞர். கண்ணுள் வினைஞர் என்பது ஓவியரை அழைக்கக்கூடிய சொல். ஆக சரியான விடை பி என்பது. கூற்று 1. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். கூற்று 2. பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. முத்துள்ளாயிரம். முத்துள்ளாயிரம் எந்தெந்த நாடுகளின் வளங்களை வெளிப்படுத்துகிறது? சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு ஆகிய 3 நாடுகளின் வளங்களையும் வெளிப்படுத்துகிறது. எனவே அனைத்தும் சரி. சேரநாட்டில் சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் மெல்ல விரிந்த செவ்வாம்பல்கள் எந்த நிறத்தில் இருந்தன? செவ்வாம்பல்கள் அரக்கு நிறத்தில் இருந்தன. பகைவர் அஞ்சும் வேல் கொண்ட நாடு எது? சேரர் நாடுதான் பகைவர் அஞ்சும் வேல் கொண்ட நாடு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று முத்துள்ளாயிரம் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது? சேரர் நாட்டைத்தான் குறிப்பிடுகிறது. நல்யானை கோக்கிள்ளி நாடு என்ற முத்துள்ளாயிரப் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது? சோழர் நாட்டை குறிப்பிடுகிறது. நகைமுத்த வெண்குடையான் நாடு என்று முத்துள்ளாயிரப் பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது? பாண்டிய நாட்டை குறிப்பிடுகிறது. பொருத்துக. அல்லல் என்றால் சேறு என்று பொருள். பழனம் என்றால் நீர்மிக்க வயலை குறிக்கும். வெறி என்றால் அஞ்சி என்று பொருள். பார்ப்பு என்றால் குஞ்சு என்று பொருள். குஞ்சுக்கு இன்னொரு பெயர் பார்ப்பு. ஆக சரியான விடை சி ஆகும். சோழ நாட்டில் உழவர்கள் நெற்போர் மீதேறி மற்ற உழவர்களை எவ்வாறு கூவி அழைப்பர்? நாவலோ என்று கூவி அழைப்பர். நாவலோ நாவலோ என்று கூவி அழைப்பர். பொருத்துக. நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற ஒரு வாழ்த்து, அதைத்தான் நாவலோ என்று அழைப்பர். இசைத்தல். இசைத்தல் என்பது சங்கு. சங்கு இசைத்தல்.
நந்து என்பது ஆரவாரத்தோடு கூவுதல். ஆரவாரத்தோடு கூவுதல் என்பதுதான் நந்து. கமுகு என்பது பாக்கு. ஆக டி என்பது சரியான விடை. முத்தொள்ளாயிரப் பாடலில் வரும் முத்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? முத்தம் என்ற சொல் முத்தை குறிக்கும். பாண்டிய நாடு எந்த மரத்தின் பாளையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போல் இருந்தது? பாண்டிய நாட்டில் பாக்கு மரத்திலிருந்து சிந்தும் மணிகள் முத்துக்களைப் போல இருந்தன. அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய வீழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம் தம் என முத்தொள்ளாயிரப் பாடலில் இடம்பெற்றுள்ள இந்த வரியில் உள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. காவல் உழவர் கலத்து அகத்து போர் ஏறி என்ற முத்தொள்ளாயிரப் பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் என்ற முத்தொள்ளாயிரப் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையில் இயற்றப்பட்டுள்ளது? வெண்பாவால் இயற்றப்பட்டுள்ளது. முத்தொள்ளாயிரம் 3 மன்னர்களையும் பற்றி எத்தனை பாடல்கள் கொண்ட நூல்? 900 பாடல்களை கொண்ட நூல். புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து கிடைக்கப் பெற்ற முத்தொள்ளாயிரப் பாடல்களின் எண்ணிக்கை 108 முத்தொள்ளாயிரப் பாடல்கள் புறத்திரட்டில் காண கிடைக்கின்றன. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, அறிய முடியவில்லை. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவராக கருதப்படுகிறார்? கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக கருதப்படுகிறார். குவிமொட்டு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. குவிமொட்டு, குவியும் மொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு என்று வருவதால் அது வினைத்தொகை. வெண்குடை என்பதன் இலக்கண குறிப்பு வெண்மையான குடை, பண்புத் தொகை. இளங்கமுகு என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத் தொகை. கொள்யானை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. மங்கையராய் பிறப்பதற்கே ஐநா அவையில் தமிழ்நாட்டில் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை, கர்நாடக இசையை பாடியவர். இசை பேரரசி என்று நேருவால் அழைக்கப்பட்டவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. வீணை கலைஞராக இருந்த சுப்புலட்சுமியின் முதல் குரு யார்? அவருடைய தாய்தான் அவருக்கு குருவாக, முதல் குருவாக அமைந்தவர். எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த வகுப்பு வரை படித்துள்ளார்? 5ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். சுப்புலட்சுமி இசைத்தட்டுக்காக எந்த வயதில் பாடல்களை பாடி பதிவு செய்துள்ளார்? 10 வயதில் பாடல்களை பாடி எம்.எஸ். சுப்புலட்சுமி பதிவு செய்திருக்கிறார். எம்.எஸ். சுப்புலட்சுமி தன் 17வது வயதில் எந்த மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தினார்? சென்னை மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தினார். எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு எந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது? மீரா என்னும் திரைப்படம் தான் எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு மிக பெரிய வெற்றியை தந்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் எந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது? காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் ஆகிய 2 பாடல்களும் தான் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எம்.எஸ். சுப்புலட்சுமியை பாராட்டிய பெரியோர்கள் யார்? ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு ஆகிய இருவரும்
எஸ். சுப்புலட்சுமி அவர்களை பாராட்டிய பெரியோர்கள். எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது பாடிய பாடல் ரகுபதி ராகவ ராஜா ராம் என்ற பாடலை பாடினார். சென்னை வானொலி நிலையம் காந்தியடிகள் பிறந்த நாளன்று ஹரிதும் ஹரே என்ற மீரா பஜன் பாடலை எந்த ஆண்டு ஒளிபரப்பியது? 1947 மீரா பஜன் பாடலை ஒளிபரப்பியது. எஸ். சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு 1954. எஸ். சுப்புலட்சுமி இங்கிலாந்தில் பாடிய ஆண்டு 1963. எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் எந்த ஆண்டு பாடியிருக்கிறார்? 1966 ஐநா அவையில் எஸ். சுப்புலட்சுமி பாடியிருக்கிறார். எஸ். சுப்புலட்சுமியின் குரலில் வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கிய ஆண்டு 1966. எஸ். சுப்புலட்சுமிக்கு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது கிடைத்த வருடம் 1974. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் எஸ். சுப்புலட்சுமி. எஸ். சுப்புலட்சுமி எந்தெந்த மொழிகளில் பாடியிருக்கின்றார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம் ஆகிய அனைத்து மொழிகளிலும் பாடியிருக்கின்றார். எஸ். சுப்புலட்சுமிக்கு இந்தியா மிக உயரிய விருதை அளித்தது. அந்த விருது பெயர் இந்திய மாமணி. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ற பாடலை பாடியவர் எஸ். சுப்புலட்சுமி. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் பால சரஸ்வதி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் பால சரஸ்வதி. இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் பால சரஸ்வதி. பால சரஸ்வதி தன் 7வது வயதில் முதல் மேடை ஏறி நடன அரங்கேற்றம் செய்த இடம் காஞ்சிபுரம். பால சரஸ்வதி 15 வயதில் சென்னைக்கு எந்த அரங்கில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றார்? சங்கீத சமாஜ அரங்கில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றார். கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகன மன பாடலுக்கு நடனம் ஆடியவர் பால சரஸ்வதி. பால சரஸ்வதி எந்தெந்த நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்? ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். டோக்கியோவில் எந்த நிகழ்வின் போது இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக பால சரஸ்வதி நடனம் ஆடினார்? கிழக்கு மற்றும் மேற்கு சந்திப்பு நிகழ்வின் போது இந்தியாவின் சார்பாக பால சரஸ்வதி நடனமாடினார். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர், களத்திற்கு சென்று மக்களிடம் விவாதித்தவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? வேருக்கு நீர் என்கின்ற புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளரும் இவர்தான். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்கின்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய எந்த புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்றது? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி.
ராஜம் கிருஷ்ணன் உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை புதினமாக ஆக்கி அதற்கு அவர் வைத்த பெயர் என்ன? கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எது? குறிஞ்சித்தேன். குறிஞ்சித்தேன் தான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து எழுதப்பட்டது. கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் அலைவாய் கரையில். அமைப்புசாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் சேற்றில் மனிதர்கள். குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை ராஜம் கிருஷ்ணன் எந்த தலைப்பில் புதினமாக படைத்திருக்கிறார்? கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினத்தில் குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை படைத்து காட்டியிருக்கிறார். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? மண்ணகத்து பூந்துளிகள். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கல்லூரி பருவத்தில் யார் சிந்தனையில் கவரப்பட்டார்? காந்தியினுடைய சிந்தனையில் கவரப்பட்டார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் காந்தியின் எந்த இயக்கத்தில் களப்பணி ஆற்றினார்? சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பங்கு பெற்றார்? ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, சட்ட மறுப்பு இயக்கம் ஆகிய 3 இயக்கத்திலும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பங்கு பெற்றார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நாட்டில் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார்? பூதான இயக்கத்தில் தன் கணவரோடு சேர்ந்து பணிபுரிந்தார். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தி அடிகளுடன் வினோபா பாவேவுடன் பணியாற்றியவர் கிருஷ்ணன் ஜெகநாதன். ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருதினை பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது மற்றும் இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். பெண்கள் குழுவாக சேர்ந்து விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவர் சின்னப்பிள்ளை. கண்மாய் மீன்பிடிக்கும் குத்தகையை சின்னப்பிள்ளைக்கு கொடுத்தவர் எந்த மாவட்ட ஆட்சியர்? மதுரை மாவட்ட ஆட்சியர் தான் கண்மாய் மீன்பிடிக்கும் குத்தகையை சின்னப்பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளை வாஜ்பாய் கரங்களால் எந்த விருதினை பெற்றார்? பெண் ஆற்றல் விருது வாஜ்பாய் கரங்களால் சின்னப்பிள்ளை அவர்கள் பெற்றார். தமிழக அரசின் அவ்வை விருது மற்றும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதை பெற்றவர் சின்னப்பிள்ளை. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் என்று கூறியவர் சுப்புலட்சுமி. கூற்று 1. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி. கூற்று 2. MS சுப்புலட்சுமி இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது பெற்றுள்ளார். இதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரியான விடை. புறப்பொருள் இலக்கணம்.
புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 12 வகைப்படும். ஆணிரை கவர்தல் பற்றி கூறும் திணை வெற்றி திணை. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவப்பு நிறமுடைய பூ எது? வெற்றிப்பூ. வெற்றிப்பூவின் வேறு பெயர் இட்லிப்பூ. இட்லிப்பூ. ஆணிரைகளை மீட்டல் பற்றி கூறும் திணை கரந்தை திணை. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய செடி கரந்தை செடி. கரந்தை பூவை டேஷ் என்றும் கூறுவர். கரந்தை பூவை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது பற்றி கூறும் திணை வஞ்சித்திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் பற்றி கூறும் திணை காஞ்சித்திணை. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள பூ ஒரு வகை குறுமரம். அது எம்மரம். காஞ்சி பூ பூக்கும் காஞ்சி மரம் தான் அது. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுவது பற்றி கூறும் திணை நொச்சி திணை. மருத நிலத்திற்கு உரிய பூ எந்த பூ? அந்த பூ கொத்து கொத்தான நீல நிற பூக்களை கொண்டதாக இருக்கும். நொச்சிப்பூதான் மருத நிலத்திற்கு உரிய பூ. இந்த பூ நீல நிற பூக்களாக கொத்து கொத்தாக பூக்கும். மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை உழிஞ்சை திணை. உழிஞ்சை பூ மலர்கள் எந்த நிறத்தில் காணப்படும்? உழிஞ்சை பூ மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். முடக்கத்தான் முடக்கொற்றான் என்று அழைக்கப்படும் பூ உழிஞ்சை பூ. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது பற்றி கூறும் திணை தும்பை திணை. போரில் வென்ற மன்னன் மகிழ்வது பற்றி கூறும் திணை வாகை திணை. வாகை என்பதன் பொருள் வெற்றி. வாகை என்றால் வெற்றி என்று பொருள். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகைப்பூ. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை ஆகியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. பாடான் திணையை பிரித்து எழுத பாடு ஆண் திணை என்று வரும். வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது எந்த திணை? பொதுவானவற்றை கூறுவதால் அது பொதுவியல் திணை என்றழைக்கப்படும். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். சரியான விடையை அகர வரிசையில் தேர்ந்தெடு. உழவு, ஏர், மண், மாடு. இது அகர வரிசையில் சரியான விடையாக அமைந்துள்ளது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் எவை குறிக்கின்றன? மாலவன் குன்றம் என்பது திருப்பதியையும், வேலவன் குன்று என்பது திருத்தணியையும் குறிக்கிறது. தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர்கள் என்ற பொருளை உணர்த்துகிறது. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? வலிமையை நிலைநாட்டக்கூடிய காரணத்தால் இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுகிறார்கள். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எது? சிலப்பதிகாரம் என்னும் இலக்கியம்.
ஏர்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை பாடியவர் காமு ஷெரீப். மகள் சொல்கிறாள், அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன். வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை போன்ற சுவர் ஓவியங்கள் எங்கு உள்ளது? திருநெல்வேலியில் இந்த சுவர் ஓவியங்கள் காணப்படுகின்றன. பொருத்துக. கான்சலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்டு வணிக குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி. சரியான விடை சி என்பது. என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் நா. முத்துச்சாமி. கூற்று 1 புறத்திணைகள் 12 வகைப்படும். கூற்று 2 ஆணிரை கவர்தல் பற்றி கூறுவது கரந்தை திணையாகும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 தவறு, கூற்று 1 சரி. எனவே சி என்பது சரியான விடை.